மகர ராசிக்காரர்களே, ஒரு நிமிஷம் கவனிங்க. இந்த வீடியோவை நீங்க தவற விட்டீங்கன்னா, நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்கலாமுங்க. நீங்க இத சும்மா ஒரு வீடியோன்னு நெனச்சு பார்க்காதீங்க. இது உங்க வாழ்க்கைக்கு வந்திருக்கும் ஒரு அறிவிப்புங்க. சமீப காலமா உங்க மனசுல ஒரு அழுத்தம், காரணம் தெரியாம ஒரு பயம், இரவு தூங்கும்போது கூட ஏதோ சரியில்லன்னு ஒரு ஃபீலிங். இது எல்லாம் ஏன் தெரியுமா? உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எச்சரிக்கைய கடவுள் தராருங்க. நீங்க இத கவனிக்காம விட்டீங்கன்னா, ஒரு வாய்ப்பு கைவிடப்படலாமுங்க. அல்லது ஒரு உறவு, ஒரு பண விஷயம் உங்க கையில இருந்தே நழுவி போகலாமுங்க. ஆனா பயப்படாதீங்க. இதுக்கு ஒரு வழி இருக்குது. இன்னும் நேரம் இருக்குதுங்க. இப்போ உங்க மனசுல இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலைய நினைச்சுக்கிட்டு, கடவுள் எனக்கு துணைன்னு கமெண்ட்ல எழுதுங்க. அந்த ஒரு நம்பிக்கை உங்க பாதைய மாற வைக்குமுங்க. இன்னும் நீங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே பண்ணிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி எச்சரிக்கைகள் எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்காதுங்க. வாங்க உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த ரகசியத்தை இப்பவே தெரிஞ்சுக்கலாமுங்க. இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தலாமுங்க. மகர ராசியில பிறந்தவர்களே, உங்கள் குணத்திற்கும் உங்கள் செயல்பாடுகளுக்கும் முற்பிறவியில நீங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குதுன்னு அகத்தியர் பெருமான் கூறியிருக்கிறாருங்க. நீங்க முற்பிறவியில பெரும் புகழ் கொண்ட சேரனா, சோழனா அல்லது பாண்டியனா, உங்க ரத்தத்துல ஓடுவது யாருடைய வீரம்? அகத்தியர் நாடி சுவடிகள் சொல்லும் அந்த ரகசியத்தை இந்த வீடியோல விரிவா பார்ப்போம்ங்க. மகர ராசி மண்டலத்துல 10வது வீடா திகழும் மகரம் காலப்புருஷ தத்துவத்தின்படி ஒரு மனிதனின் கர்மாவையும் அவன் செய்யும் தொழிலையும் தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கியமான இடமாகுங்க. இந்த ராசியில பிறந்தவர்கள் பிறக்கும் போதே ஒரு விதமான முதிர்ச்சியுடனும் பொறுப்புணர்ச்சியுடனும் பிறக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மைங்க. மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையின் மீதான பார்வை என்பது மிகவும் யதார்த்தமானதுங்க. கற்பனை உலகில் மிதப்பதை விட தரையில் கால் பதித்து உண்மையை எதிர்கொள்வதையே இவர்கள் பெரிதும் விரும்புகிறாங்க. விடாமுயற்சி என்பது இவர்களது நரம்புகளிலே ஊறிய ஒன்றுங்க. ஒரு செயலை தொடங்கினா அதில் எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை சவால்கள் குறுக்கிட்டாலும் சற்று மனம் தளராம இலக்க நோக்கி முன்னேறுவதில் இவர்களுக்கு நிகர இவர்களேங்க. மலையை துளைத்து வழி உண்டாக்கும் மொழியை போல இவர்கள் தங்கள் வாழ்வின் பாதையை தாங்களே செதுக்கிக் கொள்றாங்க. சனியின் ஆதிக்கம் இவர்களுக்கு கிடைத்துள்ள ஒரு பெரும் வரம் என்றுதான் சொல்லணுங்க. சனி பகவான் என்பவர் நீதியையும் ஒழுக்கத்தையும் கடுமையான உழைப்பையும் குறிப்பிடுபவர். அந்த பண்புகள் அனைத்தும் மகர ராசிக்காரர்களிடம் இயல்பாகவே குடிக்கொண்டிருக்குமுங்க. நிர்வாக திறமைன்னு வரும்போது இவர்கள் ஒரு நாட்டின் படை தளபதியை போல செயல்படுறாங்க. ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னாடி அதை 100 முறை சிந்திச்சு அணு அணுவா திட்டமிடுவாங்க. இவர்கள் எடுக்கும் முடிவுகள் மெதுவாக இருக்கலாம், ஆனால் அந்த முடிவுகள் ஒருபோதும் தோல்வியை தழுவாது. அஸ்திவாரம் பலமாக இருந்தால் மட்டுமே கோபுரம் நிலைக்கும் என்பதை இவர்கள் நன்கு உணர்ந்தவர்கள். அதனாலதான் இவர்களுடைய வளர்ச்சி என்பது மற்றவர்களுக்கு பொறுமையாக தெரிந்தாலும் அது காலத்தால் அழியாத ஒரு சாம்ராஜ்யமா உருவெடுக்குமுங்க. பண்டைய தமிழ் மன்னர்களான சேர, சோழ, பாண்டியர்கள் எப்படி தங்களின் ஆளுமை திறனால பல நூற்றாண்டுகள் நிலைத்து நிற்கும் பெரும் புகழை ஈட்டினார்களோ, அதே போன்ற ஒரு தலைமை பண்பு மகர ராசிக்காரர்களின் ஆழ்மனதில் மறைந்து கிடக்குதுங்க. ஒரு சாதாரண மனிதனா பிறந்தாலும் தன் உழைப்பால ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கும் வல்லமை இவர்களுக்கு இருக்குது. இவர்களிடம் உள்ள ஒரு தனி சிறப்பு என்னன்னா, அதிகாரத்தை பயன்படுத்தி மற்றவர்களை அடக்குவதை விட தங்களின் அறிவாலும் உழைப்பாலும் மற்றவர்களின் மரியாதையை பெறுவதையே இவர்கள் விரும்புவார்கள். மகர ராசிக்காரர்களுக்கு கால நேரம் என்பது மிகவும் புனிதமானது. ஒரு நொடிய கூட வீணாக்க இவர்கள் விரும்புவதில்லைங்க. இவர்களுடைய வாழ்க்கை என்பது ஒரு நீண்ட தூர பயணம் போன்றது. இந்த பயணத்துல இளைப்பாறுவதற்கு இவர்கள் நேரத்தை செலவிட மாட்டாங்க. எப்போதும் எதையாவது சாதிக்க வேண்டும், சமூகத்துல ஒரு உயர்ந்த நிலையை அடைய வேண்டும்ங்கிற தாக்கம் இவர்களுக்குள்ள சுழன்று கொண்டே இருக்குமுங்க. இவர்களுடைய முகத்துல எப்போதும் ஒரு விதமான தீவிரத்தன்மை இருக்கும். விளையாட்டா பேசும் நேரத்திலும் கூட இவர்களுடைய சிந்தனை எதிர்கால திட்டங்களை பற்றியே ஓடிக்கொண்டிருக்குமுங்க. சனி பகவான் இவர்களுக்கு கொடுக்கும் மிகப்பெரிய பாடம் என்பது பொறுமைங்க. சோதனைகள் வரும்போது துவண்டு விடாம அந்த சோதனைகளையே ஏணிகளா மாற்றி முன்னேறுவதில் இவர்கள் வல்லவர்கள். இவர்களுடைய நட்பு வட்டம் மிகவும் சிறியதா இருந்தாலும் அந்த நட்பு மிகவும் ஆழமானதாகவும் உண்மையானதாகவும் இருக்கும். போலியான புகழ்ச்சிகளை இவர்கள் ஒருபோதும் விரும்புவதில்லைங்க. உண்மையான விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டு தங்களை தாங்களே செதுக்கிக் கொள்ளும் மனப்பக்குவம் இவர்களிடம் இருக்குதுங்க. பொருளாதார ரீதியா பார்த்தா இவர்கள் மிகவும் சிக்கனமானவர்கள். ஊதாரித்தனமா செலவு செய்வதை இவர்கள் வெறுப்பார்கள். சேமிப்பின் அவசியத்தை உணர்ந்தவர்கள் என்பதால முதுமை காலத்துல இவர்கள் ஒரு பெரும் செல்வத்திற்கு அதிபதியா திகழ்வாங்க. குடும்ப பொறுப்புகளை சுமப்பதில் இவர்களுக்கு நிகர் யாரும் இல்லைங்க. தங்களை சார்ந்திருப்பவர்கள் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தங்களது இன்பங்களை தியாகம் செய்யவும் இவர்கள் தயங்க மாட்டாங்க. இவர்களுடைய ஆளுமை திறன் என்பது ஒரு மௌனமான புயலை போன்றதுங்க. வெளிப்படையா தெரியாது, ஆனால் அதன் தாக்கம் மிகப்பெரியதா இருக்குமுங்க. ஒரு நிறுவனத்தை வழிநடத்துவதா இருந்தாலும் சரி, ஒரு குடும்பத்தை நிர்வகிப்பதா இருந்தாலும் சரி, இவர்களுடைய வார்த்தைக்கு ஒரு தனி மதிப்பு இருக்குமுங்க.
பழமையை போற்றுவதிலும் கலாச்சாரத்தை பாதுகாப்பதிலும் இவர்களுக்கு அதிக ஈடுபாடு இருக்கு. நம்ம முன்னோர்கள் வகுத்து வைத்த நெறிமுறைகளை மீறாம நடப்பதையே இவர்கள் பெருமையா கருதுவாங்க. உங்களுடைய ஜாதகத்துல கிரகங்கள் எப்படி அமைந்திருந்தாலும் மகர ராசியில பிறந்த காரணத்தாலேயே உங்களுக்குள்ள ஒரு மறைமுகமான ஆற்றல் இருக்குதுங்க. அந்த ஆற்றலை சரியா பயன்படுத்தினா நீங்க ஒரு சாதாரண மனிதரா பிறந்து வரலாற்று பக்கங்கள்ல இடம்பெறும் ஒரு மாபெரும் ஆளுமையா மாற முடியுங்க. இந்த உலகம் உங்களை ஒரு கடின உழைப்பாளியா பார்க்கலாம். ஆனா உங்க மனதிற்குள்ள நீங்க ஒரு சாம்ராஜ்யத்தை ஆளும் மன்னனாகவே வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. அந்த தலைமை பண்பு தான் உங்களை மற்றவர்களிடம் தனித்து காட்டுதுங்க. முடிவா மகர ராசிக்காரர்கள் என்பவர்கள் இந்த உலகத்தை இயக்குகின்ற முக்கியமான அச்சாணிகள்ங்க. நீங்க இல்லாம எந்த ஒரு பெரிய காரியமும் முழுமை பெறாது. உங்களுடைய விடாமுயற்சியும் நேர்மையும் கடமை உணர்ச்சியும் உங்களை ஒரு நாள் சிகரத்தில் ஏற்றி வைக்கும் என்பதில் ஐயமில்லைங்க. அந்த சிகரத்தை அடைய நீங்க சந்திக்கும் ஒவ்வொரு கல்லும் முள்ளும் உங்களை ஒரு செதுக்கப்படாத வைரம் போல பட்டை தீட்டுங்க. இறுதியில நீங்க ஜொலிக்கும் வைரம் போல பிரகாசிப்பீங்க என்பதுதான் இந்த காலத்தின் கட்டளைங்க. சோழ பேரரசின் அந்த வீரமிக்க புலிக்கொடி வானலாக பறந்த காலம் அதுங்க. மகர ராசியில பிறந்த ஒருவருக்கு ஜாதக கட்டத்துல சூரியன் உச்சம் பெற்று அல்லது சிம்மமனையில வலிமையா அமர்ந்து 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தோடு தொடர்பு கொண்டிருந்தா அவர்கள் முற்பிறவியில சோழ தேசத்தின் மாபெரும் போர் வீரராகவோ அல்லது அந்த சாம்ராஜ்யத்தை வழிநடத்திய குறுநில மன்னராகவோ இருந்திருக்க வாய்ப்பு அதிகம்ங்க. சோழ வம்சம்னாலே அது அதிகாரத்திற்கும் ஆளுமைக்கும் நிர்வாகத்திறனுக்கும் சான்றாகுங்க. உங்களுக்குள்ள எப்போதும் ஒரு தலைமை பண்பு துடித்து கொண்டே இருக்கிறதா? மற்றவர்களை வழிநடத்துவதில் உங்களுக்கு ஒரு தனி விருப்பம் இருக்கிறதா? அப்படின்னா உங்க ஆன்மாவில் அந்த சோழர் காலத்து ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தமுங்க. கடல் கடந்து சென்று வெற்றுவாகை சூடுவது என்பது சோழர்களின் ரத்தத்தில் ஊறிய ஒன்றுங்க. இன்றைய காலத்துல நீங்க வெளிநாடுகளுக்கு சென்று பொருளீட்டுவதிலோ அல்லது புதிய இடங்களை கண்டுபிடித்து அங்கு உங்க முத்திரையை பதிப்பதிலோ ஆர்வம் காட்டினா அது உங்க முற்பிறவியின் தொடர்ச்சியாவே இருக்குங்க. அது மட்டும் இல்லாம கலைநயமிக்க கட்டிடங்கள், வானுயர்ந்த கோபுரங்கள் மற்றும் பிரம்மாண்டமான ஆலயங்கள் மீது உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தா நீங்க அன்றைய தஞ்சை பெரிய கோவில் போன்ற மாபெரும் படைப்புகள்ல ஒரு பங்கினை ஆற்றியிருப்பீங்க. எதற்கும் அஞ்சாத வீரம், சொன்ன சொல்ல காப்பாற்றும் உறுதி, தோல்வி கண்டாலும் மீண்டும் எழுந்து வந்து வெல்லும் பிடிவாதம், இவை அனைத்தும் சோழ வம்சத்தின் அடையாளங்க. மகர ராசிக்காரர்களிடம் இயல்பாகவே காணப்படும் அந்த பிடிவாதம் என்பது சோழ மன்னர்கள் பகைவர்களை வெல்வதற்காக கையாண்ட அதே போர் வியூகத்தின் ஒரு பகுதி தாங்க. ஒரு சோழ மன்னன் எப்படி தன் குடிமக்களை பாதுகாப்பதில் கண்ணும் கருத்துமாய் இருப்பானோ அதே போல நீங்க உங்க குடும்பத்தையும் உங்க சார்ந்தவர்களையும் ஒரு கவசமா நின்று காப்பீங்க. அதிகாரத்தை பயன்படுத்துவதில் ஒரு நேர்மையும் நீதியும் உங்களிடம் குடிகொண்டிருக்குமுங்க. இந்த ஆளுமை திறன் உங்கள் சமூகத்துல ஒரு உயர்ந்த இடத்தை அமர வைக்குங்க. அடுத்ததா தமிழ் சங்கம் வளர்த்து தமிழை தலைக்க செய்த பாண்டிய வம்சத்தின் மீன் கொடியை பற்றி பார்ப்போங்க. மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு ஆன்மீகத்துல அதிக நாட்டம் இருந்தா, குறிப்பா தமிழ் இலக்கியங்கள் மீதும் சங்ககால பாடல்கள் மீதும் ஒரு ஈர்ப்பு இருந்தா நீங்க முற்பிறவியில பாண்டிய தேசத்தின் அங்கமா இருந்திருப்பீங்க. பாண்டியர்கள்னு சொன்னாலே அவர்கள் நீதியின் மறுபெயரா திகழ்ந்தவர்கள். யானோ அரசன் யானே கல்வன் என்று கூறி தன் உயிரையே நீதியின் பொருட்டு தியாகம் செய்த அந்த பாண்டிய மன்னனின் குணம் உங்கள் ஆள் மனதுல எங்காவது ஒரு மூலையில ஒளிந்திருக்குமுங்க. உங்களுக்கு அநீதியை கண்டா கோபம் பொங்கும், நியாயத்திற்காக யாரிடமும் மல்லுக்கட்டும் துணிச்சல் இருக்குமுங்க. மதுரை மீனாட்சி அம்மனின் அருளாசி பெற்ற அந்த பாண்டிய வம்சத்தினர் ஆன்மீகத்தையும் வீரத்தையும் இரு கண்களா கருதினாங்க. மகர ராசிக்காரர்களான உங்களுக்குள்ள ஒரு ஆழமான ஆன்மீக தேடல் எப்போதுமே இருந்து கொண்டுதான் இருக்குமுங்க. சித்தர்களின் ரகசியங்கள், மறைபொருள் உண்மைகள் மற்றும் பழமையான வழிபாட்டு முறைகள் மீது உங்களுக்கு தனி ஆர்வம் இருக்குமுங்க. பாண்டியர்கள் கடல் கொண்ட மதுரையை மீட்டெடுத்தவங்க. அதே போல உங்க வாழ்க்கையிலும் எத்தனை இழப்புகள் ஏற்பட்டாலும் இழந்ததை விட பல மடங்கு பெரிய ஒன்றை மீண்டும் உருவாக்கி விடுவீங்க. அந்த ஆற்றல் உங்களுக்கு இருக்குதுங்க. பாண்டிய வம்சத்தை சேர்ந்தவங்க அறிஞர்களை போற்றுவதில் வல்லவங்க. நீங்களும் அப்படியே அறிவுடைய மனிதர்களுக்கு முன்னால உங்க தலையை தாழ்த்துவீங்க. பாண்டியர்களின் அந்த அமைதியான ஆனால் ஆழமான வீரம் உங்க பேச்சிலும் செயலிலும் பிரதிபலிக்குமுங்க. ஒரு ஆழமான கடலை போன்ற உங்கள் மனதிற்குள்ள பல ரகசியங்களை புதர்ந்து கிடைக்குமுங்க. யாராலும் எளிதில் உங்களை கணித்து விட முடியாது. இறுதியா மலைகளின் தலைவர்களான சேர வம்சத்தின் விற்குழியை பற்றி பார்ப்போங்க. மகர ராசிக்காரர்களுக்கு மலைகளும் அடர்ந்த காடுகளும் இயற்கையும் ரொம்பவும் பிடிக்குங்க. உங்க முற்பிறவி தொடர்பு சேர நாட்டை சார்ந்ததுங்க. அகத்தியர் முனிவர் வாழ்ந்த அந்த பொதிகை மலை சாரல்ல சேர மன்னர்கள் இயற்கைக்கும் இறைவனுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஆட்சி செஞ்சாங்க. விற்கொடி ஏந்திய சேரர்கள் மலைகளின் கடினமான பாதைகளை மிக எளிதாக கடக்கும் வல்லமை படைத்தவங்க. மகர ராசிக்காரர்களான உங்களுக்கும் வாழ்க்கை பயணம் என்பது ஒரு மலை ஏறுவதை போன்றதுதாங்க. எத்தனை கரடு முரடான பாதைகள் வந்தாலும் மூச்சு வாங்கினாலும் சிகரத்தை அடையாம நீங்க ஓய மாட்டீங்க. அந்த மன வலிமை உங்களுக்கு சேர வம்சத்திலிருந்து வந்த ஒரு கொடையாகுமுங்க. சேர மன்னர்கள் வீரத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்களோ அதே அளவு எளிமைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க.
உங்களுக்கு எவ்வளவு பெரிய செல்வாக்கு வந்தாலும் நீங்க எளிமையை கைவிட மாட்டீங்க. யாருக்கும் அஞ்சாத சுபாவம், நேருக்கு நேரா பகைவனை எதிர்கொள்ளும் துணிச்சல் மற்றும் இயற்கையோடு இணைந்த வாழ்வியல், இவை மூன்றும் சேரர்களின் பண்புகள்ங்க. அகத்தியர் மலைகளுக்கும் சேரர்களுக்கும் உள்ள அந்த மற்ற தொடர்பு போல உங்களுக்கும் இயற்கை சக்திகளுக்கும் இடையே ஒரு நுட்பமான பிணைப்பு இருக்குமுங்க. மூலிகைகள், இயற்கை மருத்துவம் மற்றும் மலைப்பிரதேச பயணங்கள் உங்களை அறியாமலே உங்கள் மனதிற்கு ஒரு நிம்மதியை தருமுங்க. நீங்க ஒரு சேர வீரனா இருந்திருந்தா அன்று நீங்க காட்டிய அந்த உறுதிதான் இன்று உங்க வாழ்க்கையில வரும் எப்பேற்பட்ட துன்பத்தை தாங்கும் சக்தியை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்குங்க. இந்த மூவேந்தர் வம்சங்கள்ல நீங்க யாரா இருந்தாலும் உங்க ராசிக்குரிய அந்த நிர்வாக திறமையும் ஆளுமை பண்பும் உங்களை எப்போதும் ஒரு சாதாரண மனிதரா இருக்க விடாதுங்க. உங்க ரத்தத்துல ஊறி போயில்ல அந்த பழைய காலத்து வீரம் இந்த நவீன காலத்துல வெற்றிகளை ஈட்டுவதற்கான ஆயுதமா உங்களுக்கு உதவுங்க. சோழனின் நிர்வாகமும் பாண்டியனின் நீதியும் சேரனின் உறுதியும் உங்க குணத்துல சரிவிகிதத்துல கலந்துருக்கலாமுங்க. ஆனா உங்க ஜாதக கட்டத்துல கிரகங்களின் பலம் எங்க அதிகமா இருக்கிறதோ அந்த திசையை நோக்கி உங்க ஆன்மா உங்களை கொண்டு செல்லுங்க. உங்க ஆழ்மனதை கேட்டு பாருங்க. உங்க முற்பிறவியின் அந்த மன்னர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமுங்க. மகர ராசியில பிறந்தவர்களுக்கு கர்ம வினை என்பது ஒரு நிழலை போல தொடரக்கூடியதுங்க. காலப்புருஷ தத்துவத்துல 10வது வீடா மகரம் அமைந்திருப்பதால இந்த ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்நாள் அனுபவிக்கும் ஒவ்வொரு இன்பமும் துன்பமும் ஏதோ ஒரு முற்பிறவி செயலின் தொடர்ச்சியாகவே இருக்குமுங்க. அகத்தியர் பெருமான் தனது நாடி சுவடுகள்ல மகர ராசியை பற்றி குறிப்பிடும் போது இவர்கள் கடமையின் மைந்தர்கள்னு அழைக்கிறாங்க. அதாவது சென்ற பிறவிகள்ல முடிக்கப்படாத பல வேலைகளை முடிப்பதற்காகவே இந்த பிறவியில இவர்கள் மகர ராசியை தேர்ந்தெடுத்து பிறந்திருக்கிறாங்க. முற்பிறவி கர்மா என்பது ஒரு சுமை அல்லங்க, அது ஒரு பாலம்ங்க. மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையின் ஆரம்ப காலகட்டம் மிகவும் போராட்டமானதா இருப்பதற்கு காரணமே அவர்கள் தங்களின் பழைய கர்ம வினைகளை கழுவ வேண்டி இருப்பது தாங்க. நீங்க எந்த வம்சத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும், அதாவது சோழனின் வீரமாகவோ பாண்டியனின் நீதியாகவோ இருந்தாலது சேரனின் உறுதியாகவோ இருந்தாலும் அந்த புகழுக்கு இணையாக நீங்க சில கடமைகளையும் செய்ய வேண்டி இருக்குதுங்க. அகத்தியர் முனிவர் கூறும் மிக முக்கியமான தீர்வு என்னன்னா, செயலே தெய்வம். நீங்க செய்யும் தொல்ல நேர்மையும் உழைப்புல உண்மையும் இருந்தா உங்க கர்ம வினைகள் பாதியா குறைஞ்சு விடுமுங்க. மகர ராசிக்காரர்கள் சோம்பேறித்தனத்தை அறவே ஒழிக்க வேண்டுமுங்க. சனியின் ஆதிக்கம் இருப்பதால நீங்க எவ்வளவு கடினமா உழைக்கிறீர்களோ அவ்வளவு தூரம் உங்க பாவ மூட்டைகள் கரைந்து போகுமுங்க. அடுத்ததா குலதெய்வ வழிபாடு. மகர ராசிக்காரர்களுக்கு குலதெய்வம் என்பது வெறும் கடவுள் மட்டுமல்லங்க, அது உங்கள் முன்னோர்களுக்கும் உங்களுக்குமான ஒரு கண்ணுக்கும் தெரியாத பாலம்ங்க. பல நேரங்கள்ல நீங்க எடுக்கும் முயற்சிகள் கடைசி நேரத்துல தடைபடுவதற்கு முக்கிய காரணம் உங்க குலதெய்வத்தின் அருள் முழுமையா கிடைக்காததே ஆகுமுங்க. வருடத்திற்கு ஒரு முறையாவது உங்க குலதெய்வ கோவிலுக்கு சென்று அங்குள்ள மண்ணை தலையில தரித்து கொள்வது உங்கள் ரத்தத்துல உள்ள கர்ம தோஷங்களை நீக்குமுங்க. உங்கள் முன்னோர்கள் எந்த மண்ணில் வாழ்ந்தார்களோ அந்த மண் ஆசி உங்களுக்கு கிடைக்கும் போது உங்க வாழ்க்கையில மூடி கிடந்த கதவுகள் தானாகவே திறக்குமுங்க. முன்னோர்களுக்கு செய்யும் தானம் மற்றும் தர்மம் மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு கவசத்தை போன்றதுங்க. உங்க வம்சத்துல வாழ்ந்து மறைந்த மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியா செய்யாத போது அது பித்ரு தோஷமா மாறி உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்குமுங்க. அமாவாசை தினங்கள்ல எளியவர்களுக்கு உணவு வழங்குவதும் பசுக்களுக்கு அகத்திக்கீரை கொடுப்பதும் சாதாரண செயல்களா தெரிஞ்சாலும் இவை உங்க கர்ம வினையின் தீவிரத்தை குறைக்கும் வல்லமை கொண்டவைங்க. குறிப்பா தாகத்துல இருப்பவர்களுக்கு தண்ணீர் வழங்குவதும் செருப்பில்லாதவர்களுக்கு பாதனை தானம் செய்வதும் சனியின் பார்வையை மென்மையாக்கும்னு அகத்தியர் கூறாருங்க. இந்த உலகத்துல நீங்க சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் ஏதோ ஒரு கர்ம தொடர்பால உங்களை சந்திக்கிறாங்கங்க. குறிப்பா உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களை நீங்க எப்படி நடத்துகிறீர்கள் என்பதுலதான் உங்க கர்மாவின் பலன் அடங்கி இருக்குதுங்க. எளியவர்களை ஏளனம் செய்யாம உழைப்பவர்களுக்கு உரிய ஊதியத்தை உரிய நேரத்துல வழங்குவது மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை தேடி தருமுங்க. அகத்தியர் பெருமான் தனது ஞான பாடல்கள்ல இன்னொன்றையும் வலியுறுத்திருக்கிறாருங்க. அதுதான் மன தூய்மை. மற்றவர்கள் உங்களுக்கு செய்த தீமைகளை மறந்து மன்னிக்கும் குணம் உங்களுக்கு இருந்துருச்சுன்னா உங்க ஆன்மா கர்மாவிலிருந்து விடுதலை பெற தொடங்கிடுங்க. பழிவாங்கும் எண்ணம் என்பது கர்மாவை வளர்க்கும் நெருப்புங்க. அந்த நெருப்பு அணைத்து விட்டு உங்க கடமையை மட்டும் நீங்க பார்த்தா மூவேந்தர் வம்சத்தின் அந்த பெருமை மிகு வாழ்வு உங்களுக்கு மீண்டும் கிட்டுமுங்க. உங்க வாழ்க்கையில ஏற்படும் தடைகளை கண்டு நீங்க ஒருபோதும் தயங்க வேண்டாமுங்க. அந்த தடைகள் உங்களை சோதிப்பதற்காக அல்லங்க, உங்களை பலப்படுத்துவதற்காகவே வந்திருக்குதுங்க. முன்னோர்களின் ஆசி என்பது ஒரு பெரும் நீதியை போன்றதுங்க. அந்த நீதியை நீங்க பெற வேண்டும்னா தர்மம்ங்கிற சாவியை பயன்படுத்த வேண்டுமுங்க. வாயில்லா ஜீவன்களுக்கு உணவிடுங்க, முதியவர்களுக்கு உதவுங்க, இயற்கையை பாதுகாத்துடுங்க. இந்த நற்செயல்கள் அனைத்தும் உங்கள் ஜாதகத்தில் உள்ள கிரகங்களின் தீய பலன்களை குறைத்து உங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை அமைத்து கொடுக்குமுங்க. அகத்தியர் காட்டிய இந்த பாதையில நீங்க நடக்கும்போது உங்க வம்சம்
உங்க வம்சம் தலைக்குமுங்க, உங்க புகழ் நிலைக்குமுங்க. முற்பிறவியில நீங்க யாரா இருந்தாலும் இந்த பிறவியில நீங்க செய்யும் நன்மைகளே உங்களை ஒரு மகானாகவோ அல்லது ஒரு மாபெரும் தலைவனாகவோ மாற்றுமுங்க. கர்மவினைய வெல்லும் சக்தி உங்க உழைப்பிற்கும் உங்கள் தர்மத்திற்கும் மட்டுமே இருக்குங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. அடர்ந்த மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்துல உள்ள ஒரு அமைதியான கிராமம் அது. அங்க ஒரு பழைய சிவன் கோவில்ல சிதிலம் அடைஞ்சு காணப்படும் அந்த ஊர்ல வாழ்ந்த ஒரு இளைஞன், அவன் பெயர் தான் செழியன்க. அவன் மகர ராசியில பிறந்தவன்க. வாழ்க்கையில எதை பிடித்தாலும் விடாப்பிடியா பிடிக்கும் குணம் அவனுக்கு ஒன்று இருக்குதுங்க. ஆனா என்ன முயற்சி செய்தாலும் ஏதோ ஒரு தடை அவன் முன்னேற்றத்தை மறித்து கொண்டே இருந்ததுங்க. ஒரு நாள் இரவு செலியனின் கனவுல ஒரு முதியவர் தோன்றினாருங்க. அவர் கையில ஒரு சுவடையை வைத்திருந்தாரு. செலியா, ஒரு ரத்தத்துல ஓடுவது வெறும் சாதாரண நீரல்ல, அது ஒரு சாம்ராஜ்யத்தின் ரகசியம். இந்த கோவிலின் இடிபாடுகளுக்குள்ள உன் முற்பிறவியின் அடையாளம் மறைந்து கிடக்குது. அதை நீ கண்டறிந்தால் மட்டுமே உன் வாழ்வின் தடைகள் விலகும்னு கூறி மறைந்தாருங்க. மறுநாள் காலையில அந்த முதியவர் காட்டிய அடையாளங்களை வைத்து செலியன் அந்த கோவிலின் கருவறை கருகே தேடினாருங்க. அங்க மண்ணில் புதைந்து கிடந்த ஒரு செப்பு பட்டயம் அவனுக்கு கிடைச்சதுங்க. அந்த பட்டயத்துல 3 சின்னங்கள் பொறுக்கப்பட்டிருந்தன. ஒரு வில், ஒரு புலி, ஒரு மீன். செலியன் அந்த பட்டயத்தை தொட்ட மாத்திரத்துல அவனுக்குள்ள ஒரு மின்னல் வெட்டியது போன்ற உணர்வு ஏற்பட்டதுங்க. அவன் கண்கள் மூடினாலும் காட்சிகள் விரிந்தன. முதல் காட்சியில அவன் ஒரு சோழ நாட்டு தளபதியா காட்சி அளித்தான். பெரும் கடற்படையுடன் சென்று கங்கை கொண்ட சோழபுரத்தின் பெருமையை உலகறிய செய்த வீரன் அவன். நிர்வாக திறமையில அவனுக்கு நிகர் எவரும் இல்லை. ஆனா ஒரு போரின் போது ஒரு ஆலயத்தை காக்க தன் உயிரை தியாகம் செய்திருந்தானுங்க. அந்த பிறவியில் அவன் செய்த அந்த புண்ணியம் தான் இந்த பிறவியில் அவனுக்கு திட்டமிடும் ஆளுமையை தந்திருந்தது. 2வது காட்சியில் அவன் பாண்டிய நாட்டு சபையில ஒரு புலவனாகவும் அமைச்சராகவும் இருந்தான். தமிழ் சங்கம் வளர்த்த மதுரையில நீதியை நிலைநாட்ட அவன் தன் வாழ்நாளையே அர்ப்பணித்திருந்தான். ஒரு ஏழைக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக மன்னனிடமே வாதிட்ட அந்த துணிச்சல் தான் இந்த பிறவியில் அவனுக்கு அநீதியை கண்டா பொங்கும் கோபத்தை தந்திருந்தது. 3வது காட்சியில அவன் சேர நாட்டு மலைப்பகுதியில ஒரு வேட்டைக்காரனாக, அதே சமயம் அந்த நாட்டு எல்லைகளை காக்கும் ஒரு ஒற்றனா இருந்தான். வில்வித்தையில அவனுக்கு நிகர் எவரும் இல்ல. அகத்தியர் முனிவரிடம் மருத்துவம் பயின்று அவன் எண்ணற்ற உயிர்களை காப்பாற்றி இருந்தான். அந்த பிறவியின் அவன் காட்டிய அந்த உறுதிதான் இந்த பிறவியில அவனுக்கு எதையும் தாங்கும் மனவலிவினையை தந்திருந்தது. இந்த காட்சிகளை கண் விழித்த செலியனுக்கு இப்போது ஒரு உண்மை புரிந்தது. அவன் மகர ராசியில பிறந்திருக்கும் ஒரு காரணம் இருக்குது. அவன் மூவேந்தர் வம்சத்தின் அந்த 3 மகத்தான பண்புகளையும், அதாவது சோழனின் நிர்வாகம், பாண்டியனின் நீதி, சேரனின் உறுதி ஆகியவற்றை தன்னுள்ள கொண்டிருந்தானுங்க. ஆனா முற்பிறவியில் அவன் செய்த ஒரு சிறிய தவறு, அதாவது தனது குலதெய்வத்தை வழிபட மறந்தது, இந்த பிறவியில அவனுக்கு தடைகளை தந்திருக்கிறது. அகத்தியர் முனிவர் ஆசியுடன் செலியன் தன் குலதெய்வத்தை தேடி சென்று வழிபாடு செய்தான். அடுத்த சில நாட்களிலேயே அவன் வாழ்க்கையில இருந்த அத்தனை தடைகளும் பனி போல விலகின. செலியன் இப்போது வெறும் சாதாரண இளைஞன் அல்லங்க. தனக்குள்ள ஒரு பேரரசன் ஒளிஞ்சிருக்கிறாங்கிறத உணர்ந்த ஒரு மாவீரன். அவன் தன் உழைப்பாலும் நேர்மையாலும் ஒரு புதிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க தொடங்கினான். மகர ராசிக்காரர்களே, இந்த கதையில வரும் செலியனை போலத்தான் நீங்களும். உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குதுங்க. அதை உணர்ந்து உங்க கர்ம வினைகளை தர்மத்தால வெல்லுங்க. வெற்றி உங்கள் வசம் இருக்குமுங்க. நண்பர்களே, உங்கள் மனதிற்குள்ள நீங்க எந்த மன்னரா உணர்கிறீர்கள்? சோழனின் வேகமா, பாண்டியனின் விவேகமா, அல்லது சேரனின் வீரமா? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மகர ராசிக்காரர்களே, இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் முழுசா பார்த்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்குதுங்க. நீங்க வாழ்க்கையை சும்மா வாழ்ந்துட்டு போறவங்க இல்ல, ஒரு இலக்க கண்டு வாழ்க்கையை வாழ்றவங்க. சில நேரம் வாழ்க்கை உங்களை சோதிச்சிருக்கலாமுங்க. சில விஷயங்கள் நம்ம கையில இருந்தும் நழுவி போயிருக்கலாமுங்க. அதனால நீங்க மனசு உடைஞ்சு போன நேரங்களும் இருக்கும். ஆனா ஒரு விஷயம் மறந்துடாதீங்க, அந்த ஒவ்வொரு அனுபவமும் உங்களை உருவாக்கி இருக்குதுங்க. நீங்க இன்னைக்கு இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னா அது அந்த கஷ்டங்களால தாங்க. இப்ப நீங்க இங்க நிக்கிற இந்த நிலை ஒரு முடிவு இல்லைங்க, அது ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டார்டிங் பாயிண்ட்டுங்க. ஜோதிடம் என்ன சொல்லுது தெரியுமா? உங்க வாழ்க்கை மெதுவா ஒரு நல்ல பாதைக்கு திரும்புதுங்க. நீங்க எதிர்பார்த்த அந்த மாற்றம் அதிக தூரத்துல இல்லைங்க. ஆனா அந்த மாற்றத்தை அனுபவிக்கணும்னா ஒரு விஷயம் மட்டும் தேவைங்க, உங்களை நீங்க. அதுதான் உங்க நம்பிக்கைங்க. நீங்க உங்களை நம்பணும், உங்க முடிவுகளை நம்பணும், உங்க பாதையை நம்பணும். ஏன்னா நீங்க நம்புற அளவுக்கு தான் வாழ்க்கை உங்களுக்கு திரும்ப கொடுக்குமுங்க. இப்ப இருந்து என்ன ஆகுமோன்னு பயப்படுறதை விட்டுட்டு என்னால முடியும்னு நம்ப ஆரம்பிங்க. அந்த ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையை முழுக்க மாற்றுமுங்க. நீங்க தோல்வியை பார்த்தவங்க இல்ல, நீங்க கத்துக்கிட்டவங்க. நீங்க தள்ளப்பட்டவங்க இல்ல, நீங்க மேல ஏறுற வழியில இருக்கிறவங்க. இப்போ ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்க. உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த காட்சியை மனசுல நினைச்சு பாருங்க. அது சாத்தியம் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அந்த சக்தி உங்களுக்குள்ள இருக்குதுங்க. ஜோதிடம் உங்களுக்கு வழிகாட்டுதுங்க. ஆனா அந்த வழியில நடக்கிற சக்தி, தைரியம், முடிவு அது முழுக்க முழுக்க உங்க கையில தான் இருக்குதுங்க. இப்ப இருந்து ஒரு முடிவு எடுத்துருங்க. என்ன நடந்தாலும் நான் முன்னேறி போவேன், என்ன தடைகள் வந்தாலும் நான் நிக்க மாட்டேன், என் வாழ்க்கையை நான் மாற்றுவேன். இந்த முடிவை எடுத்த அந்த நிமிஷத்துல இருந்து உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிருக்கும்.
நம்பிக்கையோட இருங்க, பாசிட்டிவா நினைச்சுக்கோங்க. நீங்க டிசர்வ் பண்ற அந்த சந்தோஷம், வெற்றி, அமைதி அதை உங்களை கண்டிப்பா தேடி வருங்க. மகர ராசிக்காரர்களே, நீங்க சாதிக்க பிறந்தவர்கள், நீங்க ஜெயிக்க பிறந்தவர்கள். நல்லதே நடக்குமுங்க, நிச்சயமா நடக்குமுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.